பிறந்த நாள், நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஆசீர்வாதம் வரும், எப்போது என் வாழ்க்கை செழிக்கும், என் இருளான வாழ்க்கை எப்போது மாறும், என் வாழ்க்கையில் ஒரு துளிர் வராதா, என் வாழ்க்கை செழிக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி உடைய சுக வாழ்வை தேவன் சீக்கிரமாய் துளிர்க்க பண்ண போகிறாராம். வாசிக்கிற கேளுங்க. ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இங்க பாக்குறோம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. உன் வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்களும் இருளை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதனால உன் சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ண போகிறார். நீ செழித்திருக்க போகிறார். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாகவும் முன்னாகவும் இருந்து உன்னை காக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்வை தேவன் கொடுக்க போகிறார். என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கை துளிர்க்குமா ஆண்டவரே, எல்லாரும் முன்னாலே நான் வெட்கப்பட்டு நின்று விட்டேனே, இனி நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போலமா, உன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணும்படியா நான் கடந்து வந்திருக்கிறேன். உன் பிள்ளைடைய சுக வாழ்வை நாள துளிர்க்க பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஏன் நினைக்கிற? உன் பிள்ளைடைய வாழ்க்கையை நான் இந்த நாள் எழும்பி கட்டும்படியான காரியத்தை நான் செயல்படுத்த போயிறேன். எதெல்லாம் இடிக்கப்பட்டு நினைக்கீங்களோ அதெல்லாம் இனி துளிர்க்க போகுது. எதெல்லாம் வெட்டப்பட்டுட்டு அப்படின்னு நினைக்கீங்களோ அதெல்லாம் துளிர்த்து காய்த்து கனி கொடுக்கிற ஒரு நிலைமைகளாக கர்த்தர் இந்த நாளிலே உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணும்படியான காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். ஏன் புலம்புறீங்க? ஏன் அழுகிறீங்களா? ஏன் அங்கலாய்ப்போடு இருக்கீங்க? விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில உதித்து உன் சுக வாழ்வை அது துளிர்க்க பண்ண போகிறது. பயப்படாதீங்க.